என்னையே ஒரு 2-3 தடவை மியூசிக் டைரக்டர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க வீணை வாசிக்கிறதுக்கு. நான் கொஞ்சம் ஃபில்ம் மியூசிக்லேருந்து தள்ளி இருந்திருக்கேன் இது வரைக்கும். ஏன்னா எனக்கு எப்படின்னா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோட மெயின் ப்ராக்டிஸுக்கு டைம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் சினிமா மியூசிக் ரொம்ப வாசதே கிடையாது. பட் இப்போ ரீசெண்ட்லி வாசிருக்கேன் ஒரு படத்தில். இது பென்ஸ்னு ஒரு படத்தில் வாசிருக்கேன் ஒரு பிட்டு. நான் சாய் அபயங்கர்னு பண்ணியிருக்கேன் இல்லையா, சாய் அபயங்கர் சாய் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணேன். ஸோ ஒரு 2-3 ஹவர் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி வாசிருக்கேன். அதுதான் என்னோட இது சார். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஃபில்ம் மியூசிக் பிகாஸ் ஐ ரியலி என்ஜாய் ஃபில்ம் மியூசிக். கொலாபரேஷன்னாலே ஜென்ரலி நான் என்ன பார்க்குறதுனா, ஃபில்மாக இருக்கட்டும் என்னவெல்லாம் இருக்கணும், ஜாஸ் வாட் எவர் இட் இஸ், எனக்கு ஏதாவது கற்றுக்க முடியணும்னு இருக்கணும். அங்கே சும்மா போய் இந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ரோலாக இந்த ஒரு 5 செகண்ட் பிட்டு வாசி கொடுப்பா அப்படின்னு சொல்கிற ரோல்ஸும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொன்று அது மியூசிக்கலாகவும் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஒரு 10 செகண்டில் எவ்வளோ மியூசிக் காட்ட முடியும் சொல்லுங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்கும் நம்மளுக்கு.